Welcome to Binary Buds. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் பாண்டாஸ் மாடியூல். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் பாண்டாஸ் மாடியூல்? பாண்டாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பைத்தான் லைப்ரரி மாடியூல். அது பைத்தான் லைப்ரரிக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பாண்டாஸ் இஸ் பேனல் டேட்டா சிஸ்டம். ஸோ இது இந்த லைப்ரரி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதனோட ஆத்தர், அதாவது பாண்டாஸ்கனோட மெயின் ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ் மெக்கின்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இந்த பாண்டாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாண்டாஸ் மாடியூல் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாண்டாஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. அதே மாதிரி இது பிஎஸ்டி, அதாவது பெர்க்லி சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் லைப்ரரி. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தானோட ப்ரோக்ராமிங்காக நம்ம இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஒய் பாண்டாஸ் மாடியூல், எதுக்கு இந்த பாண்டாஸ் மாடியூல் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாண்டாஸ் மாடியூல் அப்படிங்கிறது ரீட் அண்ட் ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்டூடெண்ட்டோட நேமு இல்லைனா ஸ்டூடெண்ட்டோட மார்க் மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நேம் அண்ட் மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க் நான் லிஸ்ட்டாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பாண்டாஸ் அப்படிங்கும்போது நான் மெனி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜர் ஆகட்டும், ஃப்ளோட் ஆகட்டும், ஸ்ட்ரிங் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் அண்ட் கால்குலேட் டேட்டா அக்ராஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ என்னோட டேட்டா ஒரு டேபிள் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை நான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கால்குலேட் பண்ணலாம் அக்ராஸ் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபில் அண்ட் ஃபைண்டிங் மிஸ்ஸிங் டேட்டா. இப்போ நான் ஒரு டேட்டா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு காலமில் பர்டிகுலர் வேல்யூ இல்லாமல் இருக்கும். அந்த பர்டிகுலர் வேல்யூவை நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது மெயினாக பாண்டாஸ் யூஸ் ஆகிறது பிக் டேட்டாவில். ஸோ பிக் டேட்டா அப்படிங்கும்போது பல்க் டேட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த பல்க் டேட்டாவை நான் சப்செட்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ சப்செட்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் பல்கி டேட்டா. ஒவ்வொரு டேட்டாவை நான் சப்செட்டாக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சின்ன சின்ன சப்செட்ஸை கம்பைன் பண்ணி மல்டிபிள் டேட்டா செட்ஸாகவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் சப்செட்ஸ் ஆஃப் பல்கி அண்ட் டேட்டா அண்ட் ஈவன் கம்பைன் த மல்டிபிள் செட்ஸ் டுகெதர் டு ஃபில் அண்ட் ஃபைண்ட் மிஸ்ஸிங் டேட்டா. சரிங்களா? ஸோ இங்கே அப்ளை ஆப்ரேஷன்ஸ். ஸோ அப்ளை ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது நான் அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நான் அமாங் த சீரீஸ் நான் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை ஆப்ரேஷன்ஸ் டு இண்டிவிஜுவல் குரூப்ஸ் வித்தின் த டேட்டா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரீஷேப்பிங். ரீஷேப்பிங் அப்படிங்கிறது, ஸோ ஷேப்பிங் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இங்கே ரீஷேப்பிங் அப்படிங்கும்போது எனக்கு தேவைப்படும் போது நான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் கிராஃபா விஷுவலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மேத்பிளாட் லைப்ரரி. மேத்பிளாட் லைப்ரரிங்கிறது 12th இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸில் ஒரு லெசனாகவே இருக்குது, அப்போ படிக்கலாம். ஸோ இந்த யூஸிங் த மேத்பிளாட் லைப்ரரியில் விஷுவலைசேஷன் நான் எனக்கு பார் கிராஃப் வேணும், இல்லை பை சார்ட் வேணும், இந்த மாதிரி எனக்கு எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக இந்த பாண்டாஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைம் சீரீஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ டைம் சீரீஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது இப்போ லைக் வெதர் ஃபோர்காஸ்டிங், அதே மாதிரி சேல்ஸு, இந்த அப்கமிங் சேல்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரியல் டைமில் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அது என்ன அப்படின்னா டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் வேல்யூ பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ்லி அப்சர்வ்டு வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் ப்ரெசென்ட் வேல்யூவை வச்சுட்டு நான் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் டைம் சீரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ மெயினாக இதெல்லாம் தான் பாண்டாஸோட யூசேஜ். ஸோ இது டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பாண்டாஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ். இங்கே மொத்தமாக 5 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஐடென்டிஃபை. ஐடென்டிஃபை அப்படிங்கிறது என்ன டேட்டா நான் கலெக்ட் பண்ணேன். இப்போ பிக் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிக் டேட்டாவில் நான் என்ன டேட்டா, என்ன டைப் ஆஃப் டேட்டா நான் கலெக்ட் பண்ணணும், அதே மாதிரி எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறது. ஸோ டேட்டாவை ஃபஸ்ட்டு என்ன டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்,
கலெக்ட் பண்ண டேட்டாவை நான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து க்ளீன் பண்ண டேட்டாவிலேருந்து நான் ஒரு ஃபார்மேட்டை ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அதிலிருந்து நான் என்ன பண்ணணும்னா ரிசல்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும், இன்டரப்ட். ஓகேவா? ஸோ இந்த 5 ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து இப்போ பாண்டா சீரீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து டெஃபினிஷன் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ரெஃபர்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் பிக் டேட்டா செட்ஸ் யூஸிங் அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். ஓகேவா? ஸோ அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் தான் இப்போ இந்த 5 ப்ராசஸ் நான் சொல்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் வந்து லைக் கிராஃப் அந்த மாதிரி. ஸோ டு டிஸ்கவர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த பிக் டேட்டாலேருந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பிஸ்னஸில் டெசிஷன் மேக்கிங். இப்போ கரண்ட் பிஸ்னஸ் இன்றைக்கி இந்த 4 இயர்ஸாக பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கு, அப்போ அப்கமிங்கில் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு வே ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா. ஸ்பெஷலைஸ்டு வே. அப்போ பாண்டாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு வே ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா so as to apply a specific type of functionality on them. ஸோ அப்போ நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டேட்டாவை வச்சுட்டு நான் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நான் என்ன பண்ணலாம், அது மேலே அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து சீரீஸ், அனதர் ஒன்று வந்து டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரீஸ் வெர்சஸ் டேட்டா ஃப்ரேம். சீரீஸ்னால் என்ன, டேட்டா ஃப்ரேம்னா என்ன? ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து இது சீரீஸ் அப்படிங்கிறது 1 டைமென்ஷனல். அதாவது எனக்கு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும், பட் n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். பட் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல். எனக்கு n நம்பர் ஆஃப் ரோஸும் இருக்கும், n நம்பர் ஆஃப் காலம்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ். சீரீஸ் அப்படிங்கிறது ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ். ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு இருக்கிற எல்லா டேட்டா டைப்புமே வந்து ஒரே சேம் டேட்டா டைப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இன்டீஜர்னா ஹோல் இன்டீஜராக இருக்கும், ஃப்ளோட்னா ஹோல் ஃப்ளோட்டாக இருக்கும், ஸ்ட்ரிங்குனா ஹோல் ஸ்ட்ரிங்காக இருக்கும். இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட்ஸ். ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நம்பர் சீரியல் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம், நேம் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க் வந்து ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலர், அதாவது ஒரு ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், கேன் பி சேஞ்ச்டு. ஓகேவா? ஸோ வேல்யூஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் சைஸ் வந்து இம்மியூட்டபிள். சைஸ் வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா போத் வேல்யூஸ் அண்ட் சைஸ் ஆர் மியூட்டபிள். ஓகேங்களா? ஸோ இங்கே சீரீஸில் வந்து காலமுக்கு எந்த ஹெட்டிங்கும் கிடையாது, டஸ் நாட் ஹாவ் எனி காலம் ஹெட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஹெட்டிங் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் என்ன சீரீஸ் அப்படிங்கிறது. இப்போ சீரீஸ் அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கிறது இது வந்து இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸில் n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது, காலம் 1, காலம் 2, காலம் 3, n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலம் அலாங் வித் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சீரீஸ். இந்த கலெக்ஷன் ஆஃப் காலம்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இண்டெக்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு காலம் டேட்டா இருக்கும். பட் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது ஸோ இண்டெக்ஸ் இருக்குது, R1, R2, R3, R4ங்கிறது வந்து ரோவோட இண்டெக்ஸ். ஸோ காலம் நேம் பார்த்திங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீரியல் நம்பர் இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட நேம், மார்க்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் நேம்ஸ். இப்போ ஒரு ரோ வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு ஃப்ளோட் இருக்குது. ஓகேங்களா? பட் சீரீஸ் அப்படிங்கிறது ஹோல் காலமும் எனக்கு எப்படி இருக்கும், சேம் டேட்டா டைப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் டேட்டா ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு காலமும் சேம் டேட்டா டைப்பாக இருக்கும், பட் ரோ வைஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருக்கும். அதனால தான் இது ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ 1 டைமென்ஷனல் அரே. ஸோ அரே அப்படிங்கிறது குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஓகேவா? அதுதான் அரே. அப்போ இப்போ சீரீஸ் அப்படிங்கிறது 1 dimensional labeled array capable of holding data of any type. ஓகேவா? இப்போ லேபிள்டு அரேவாக இருக்குது. அந்த லேபிள்டு அரே என்ன பண்ணுது, இன்டீஜராக இருக்கும், இல்லைனா ஸ்ட்ரிங்கு, இல்லைனா ஃப்ளோட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ ஈச் வேல்யூ இந்த சீரீஸ் ஹேஸ் an இண்டெக்ஸ். அப்போ நான் போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3ங்கிறது டிஃபால்ட் இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், ABCDங்கிறது ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்து இதுக்கு ஒவ்வொரு வேல்யூக்கும் எனக்கு என்ன இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈச் வேல்யூ இந்த சீரீஸ் ஹேஸ் an இண்டெக்ஸ் associated with it. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீரீஸோட டெஃபினேஷன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங். ஸோ வி ஹாவ் த 2 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங். ஒன்று வந்து பொசிஷனல் இண்டெக்ஸிங். ஸோ பொசிஷனல் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது யூசிங் த பொசிஷன். பொசிஷன் அப்படின்னா லைக் லிஸ்ட் மாதிரி. லிஸ்ட்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் 0 1 2 அந்த மாதிரி சீரீஸ்லேயும் என்ன ஆகணும் 0 1 2 அப்படின்னு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேபிள்டு இண்டெக்ஸிங். லேபிள் இண்டெக்ஸிங்கிறது வந்து ஏதாவது ஒரு லெட்டரோ இல்லைனா ஒரு வேர்டோ நான் வந்து இண்டெக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஏபிசி. ஓகேவா? அப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 அப்படிங்கிறது பொசிஷனல் இண்டெக்ஸிங், R1 R2 R3 R4 அப்படிங்கிறது லேபிள்டு இண்டெக்ஸிங். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் we have. One is positional indexing, another word is labeled indexing. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணலாம். ஸோ டு பி கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. Subscribe and support me.